பேசணுமா? என் பேர் அசோகன். எனக்கு இப்போ 71 வயசு ஆகுது. நான் 25 வயசுலேருந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு டயபெட்டிக் இருந்தது. அது நான் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டதுனால என்னமோ டயபெட்டிக் எனக்கும் அஃபெக்ட் ஆகிடுச்சு. 25 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் யோகா நேச்சுரோபதியில் நான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் வித்தவுட் எனி டிஃபிகல்ட்டி. 50 வயசு ஆகும்போது எனக்கு கழுத்தில் பிரச்சனை ஏற்பட்டது, ஸ்பாண்டிலோசிஸ். அதுக்கப்புறம் என்னால் யோகா பண்ண முடியல. I was forced to resort to allopathic medicines. Allopathic medicines side effect இருந்ததுனால I was little reluctant, but there is no other go. இந்த சூழ்நிலையில் சைடு எஃபெக்ட்ஸோடு அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஃபுட் கண்ட்ரோலோடு சேர்த்து. RCMல சில ப்ராடக்ட்ஸ் நண்பர் ராமச்சந்திர ஷனாய் ரெக்கமெண்ட் பண்ணி நான் வாங்கிட்டு இருந்தேன். மாதம் இந்த ரைஸ் பிரான் ஆயில், டீ தூள், என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ சில ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கிட்டு இருந்தேன். லாஸ்ட் மந்த் ஹி ரெக்கமெண்டட் மது சன்யான் ட்ரஸ்ன்னு புதுசாக வந்திருக்கு, சுகர் நல்ல கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அவர் சொன்னார். சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு, அது ஆயுர்வேதிக் ப்ரிப்பரேட்டரி மெடிசன். இந்த மது சன்யான் ரஸ்ன்றது அது ஒரு 10-15 நாளைக்குள்ளேயே அலோபதிக் மெடிசனோடு சேர்த்து அந்த மெடிசனை சாப்பிட்டேன். ரொம்ப எக்ஸலண்ட் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த மது சன்யான் ரஸ் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஃபாஸ்டிங் ரீடிங் 147 பிபி, சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுத்ததில் பிபியில் 261 இருந்தது. அப்போது அலோபதிக் டாக்டர் கன்சல்ட் பண்ணி மாத்திரை மாற்றி கொடுத்தாரு. அந்த சமயத்தில் தான் ராமச்சந்திர ஷனாய் இந்த மது சன்யான் ரஸை ரெக்கமெண்ட் பண்ணார். டயபெட்டிக் பேஷண்ட்ஸு ரொம்ப நல்லா இருக்குன்னு. இது ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டுட்டு ஒரு 15 நாள் பொறுத்து ரீடிங் எடுத்து பார்த்தா சர்ப்ரைசிங்லி ஃபாஸ்டிங், அதாவது சாப்பாட்டுக்கு முன்னால் 109 இருந்தது. சாப்பாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 157 குறைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு எனக்கு ரீடிங் குறைஞ்சதே இல்லை. ஐ திங்க் ஐ ஷுட் கிவ் த கிரெடிட் டு மது சன்யான் ரஸுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிஷியலாக அலாங் வித் அலோபதிக் மெடிசன் சாப்பிடுங்க. இது லெவல்ஸ் குறைஞ்சதுக்கப்புறம் அலோபதிக் மெடிசன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இதை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்யூ. அவ்வளோதான்.